வணக்கம் நண்பா. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட விண்டோஸ் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விண்டோஸ் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அப்டேட் வந்து பண்ணுறோம். பட் ஆனால் அதோட சிஸ்டம் ஆப்ஸை நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதில்ல. அதே போல் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆப்ஸை எப்படி வந்து ஈஸியாக வந்து அப்டேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ்க்கான அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் விண்டோஸ் ஓஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு சிஸ்டம் ஆப்ஸுக்கான அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆப்பை நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுறோமா, அந்த ஆப்பில் வரக்கூடிய லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஒரு சில பக்கெலாம் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்கள் சிஸ்டம் ஆப்ஸை எப்படி வந்து அப்டேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். விண்டோஸ் ஓஎஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து விண்டோஸோட ஸ்டோர் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். இந்த ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள். இந்த டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்புக்கான அப்டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக என்னென்ன ஆப் அப்டேட் வந்து பண்ணிங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல டீட்டெயிலாக வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்புக்கு வந்து அப்டேட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல அப்டேட் ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் வந்து அப்டேட் ஆகிரும். இல்லை எனக்கு ஒரு சில ஆப் மட்டும் தான் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சில ஆப்பை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபுல்லும் ஆகும். ஸோ என்னென்ன ஆப்ஸ் உங்களுக்கு வந்து தேவையோ அந்த ஆப்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் சிம்பில் கிளிக் பண்ணுறதுமா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இதே போல் தான் நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆப்ஸை நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணணும். அப்டேட் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சிஸ்டம் ஆப்ஸை வந்து அப்டேட் வந்து பண்ணுங்கள் நண்பா. லேட்டஸ்ட்டாக அதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எதாவது அந்த ஆப்பில் பக் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஸ்மூத்தாக அண்ட் ஸ்டேலாக உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதாமா நம்ம சேனலில் எப்போ இதே போல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே போல் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோஸ் தேவை அப்படின்னாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அப்படின்னா அதை பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதற்கான பதில் நாங்கள் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.